கால்நடைகளை உபத்தொழிலாக வைத்துக் கொண்டு அவர் கால்நடை வளர்ப்பில் இருந்து பால் உற்பத்தி செய்து ஆவின் கூட்டுறவு ஒன்றியம் தமிழகம் முழுவதும் சப்ளை செய்து வருகிறார்கள். ஆகவே தமிழக விவசாயிகளுக்கு பால் கொள்முதல் விலை தமிழ்நாடு அரசு கொடுத்த விலையிலிருந்து கட்டுப்படியான விலை இல்லை. இந்த விலையிலிருந்து கூடுதலாக 15 ரூபாய் லிட்டருக்கு எருமைப்பால் பசும்பால் என்று இரண்டிற்கும் லிட்டர் ஒன்றுக்கு 15 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு முதல் கட்டமாக சேலம் கூட்டுறவு ஆவின் ஒன்றியம் முன்பு இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழக அரசு உடனடியாக தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக லிட்டர் ஒன்று கொள்முதல் விலை 15 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும். அப்படி தமிழ்நாடு அரசு கொள்முதல் விலையை உடனடியாக உயர்த்தி அறிவிக்காவிட்டால் வருகின்ற 22/10/2025 அன்று தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் அனைவரும் கூட்டுறவு ஒன்றியங்களுக்கு பால் சப்ளை இல்லாமல் நிறுத்தி தனியார் நிறுவனத்தையும் நிறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழகத்திற்கு பால் தட்டுப்பாட்டை உருவாக்கும் என்று உலக பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக இன்றைக்கு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம். ஒவ்வொரு முறைக்கு இருக்கல அப்படின்னா இன்னைக்கு ஏரோட்டம் இல்லை என்றால் தமிழ்நாட்டு அரசுக்கு காரோட்டம் இல்லை. அப்படி விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக மதித்து அறிவிக்காவிட்டால் கட்டுப்படியான விலை அறிவிக்காவிட்டால் அவருக்கு காரோட்டம் வரும் காலங்களில் காரோட்டம் இருக்காது என்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு காலத்தில் போல நாங்கள் இன்றைக்கு தமிழக அரசுக்கு அறிவுறுத்துகிறோம். ஆமா, 2026 விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நாங்க வைக்கிற கோரிக்கை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. 525 வாக்குறுதியை பொறுத்த அளவிற்கு விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை நாங்கள் தயார் செய்வோம். விவசாயிகளுக்கு நாங்கள் மேலும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம். விவசாயிகளுடைய நிலத்தை நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம் தொழில் வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு விவசாயிகளுக்கு எதிராக இன்னைக்கு திராவிட மாடல் அரசு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. விவசாயிகளுக்கு சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தேசிய மைய கூட்டுறவு பயிர்க்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் சொன்னாங்க. அதை பத்தி இன்னைக்கு இது வரலாம் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல 10,000 கோடியில் 1000 தடுப்பணைகளை கட்டி நீர் செறிவூட்டமும் நாங்க இன்னைக்கு தண்ணி எல்லாம் கடலுக்கு தான் போயிட்டு இருக்குது. அதையும் செய்யல. தனி நிதிநிலை அறிக்கையில பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்க விவசாயத்தை ஊக்குவிப்போம். நாங்க விவசாயத்துக்கு பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 32 துறையும் சார்ந்து அதில் உள்ள நிதியை தான் இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நாங்க விவசாயத்தை நாங்க அவ்வளவு செஞ்சோன்னா ஒரே நிதிநிலை அறிக்கை அப்படியே பிரிச்சு காட்டுறாங்க. அதை முற்றிலும் விவசாயிகளுக்கு எதிராக தான் செய்யறாங்க. விவசாயிகளுடைய தென்னை மரத்துல இருந்து இறக்கக்கூடிய கல்லுக்கு உண்டான தடையை நீக்கப்படவில்லை. அதை எதிர்த்து நாங்க இன்னைக்கு கல்லு கட்டி நாங்க இன்னைக்கு வாழ்வாதாரத்தை நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். அதே போல இன்னைக்கு பாலுக்கு இன்னைக்கு விலை தமிழ்நாடு அரசு அறிவிக்கலைன்னா உடனடியா 22 வருகின்ற 22/10/2025 அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் பாலை நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு தனியார் நிறுவனத்தையும் நிறுத்தி அதுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்போம். அப்படியும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னா அதனுடைய கூட்டணி கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய பல மாநிலங்கள்ல இருந்து பால் கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சு ரோடு வழியா கொண்டு வந்தா அந்த பாலை எப்படி நிறுத்தி எப்படி நாங்க உபயோகத்துக்கு இல்லாம நாங்க பாலை பிரித்து உபயோகத்துக்கு இல்லாத அளவு நாங்க பண்ணுவோமோ அந்த சக்தி எங்ககிட்ட இருக்குது. அதை அன்னைக்கு நீங்களே உணர்ந்து வைங்க. தமிழ்நாடு அரசு உணரும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விட்டுகிறேன். அடர் தீவனம் உலர் தீவனம் அத்தனையுமே வேலையாட்கள் கூலி பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்னைக்கு உற்பத்தி செலவே எங்களுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 61 ரூபா இருக்குது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்னைக்கு அரசாங்கம் உயர்த்தி கொடுக்கணும்னு நாங்க கேட்கிறோம். அதை உடனடியா செய்யலைன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கை நாங்க தமிழ்நாட்டுக்கு பால் சப்ளை இல்லாத நாங்க நெருக்கடி கொடுத்து எங்களோட உரிமையை பெற முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது.